Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு routine vlog and ரொம்ப கேஷுவலான டேயா இருக்க போகுது. நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருந்து நான் வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த vlogல பார்க்க போறோம். So first and foremost என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. Honestly much needed. என்னதான் வெளியில போய் என்னதான் எக்ஸ்பென்சிவ் காஃபி குடிச்சாலும் நம்ம வீட்ல நம்ம காஃபி மக்ல காஃபி குடிக்கிற மாதிரி வரவே வராது. So first and foremost இன்னைக்கு மார்னிங்ல கோலம் obviously வீட்டுக்கு வெளியில கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஒர்க் அதுக்கப்புறமா காஃபி இது ரெண்டையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தேன். லாண்ட்ரி ஒர்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங். ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி என்னதான் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலில் எங்கே தான் இருந்தாலுமே வீட்டில் சாப்பிட்ட மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ என்னென்ன வேணும்னு மெனு கேட்டாச்சு. ஸோ நான்வெஜ் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு ஃபேவரெட்னா பருப்பு ரைஸ் அதுதான் நான் விரும்புவேன். ஸோ அதுக்குள்ள ப்ரிப்ரேஷனும் நடந்துட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஹெல்த் மிக்ஸ் தான் குடிக்க போகிறேன். பெஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு குக் அண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லாண்ட்ரி ஒர்க் டு ஸ்டார்ட் வித். இன்னும் 10 minutesல லாண்ட்ரி ஒர்க் முடிஞ்சிடும். ராத்திரி நான் பண்ண ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாட்டில்லாம் ஃபில் பண்ணுது. கோவிடோட ஆரம்பிச்ச ஹேபிட். வீட்டில் குடிக்கிறது எப்போவுமே வெந்நி தான். ஸோ வந்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போட்டுட்டு அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சேன். ஒரு வாரம் எங்களை தேடினது இது ஒன்று. டேடி இதுக்கு சிக்கன் கொத்து பரோட்டா சிக்கனு சாப்பிட்டியா நீ இப்போ பால் முட்டை இப்போ தான் வச்சேன் கருவாடு வச்சேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அக்கு மறுபடியும் கத்துது. ஓய் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாலும் முட்டையும் அதுக்கப்புறம் கருவாடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சார் இருக்காங்க. சார் ஹலோ என்ன இன்னும் பசிக்குதா? இன்னைக்கு வீட்டில் சிக்கன் தான். உனக்கு சிக்கன் இல்லை இன்னைக்கு சரியா? நாங்கள் எல்லா நேரத்தில் டேடிக்கிட்ட அதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. சார் வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டாங்க. பால் கொடுத்தாலும் பாலில் முட்டையை உடச்சி கொடுக்கணும். ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. வீட்லேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. படுத்தாச்சு. நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும். இது ரெண்டு தவிர வேறு எதுவும் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் எலி பிடிக்குது. நான் பார்த்தேன் அன்றைக்கி ஒரு நாள் சின்ன எலியை பார்த்தேன். அதுக்கிட்ட க்யூட். அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகாக இருக்குது. தூங்குது. சரி தூங்குது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சத்தமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இது வந்து ஆனஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஆஃபீஸ் போகிற டேஸ்லேயுமே இதை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிறது. நாங்கள் கொடைக்கானல் சண்டே மார்க்கெட்டில் இந்த வேர்க்கடலை வாங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒர்க் இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் இன்றைக்கி இது தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்காக ரைஸ் நாங்கள் இந்த மட்டா ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ஏன்னா நான் இப்போ கேரளா அடிக்கடி போயிட்டு வர்றதுனால அங்கே இந்த ஃபுட்டு தான் இந்த ரைஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த ரைஸ் நான் வீட்டில் சாப்பிட்டு அதை பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கே பழகிடும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த ஒரு மட்டா ரைஸ் இன்றைக்கி லஞ்சுக்காக. அதுக்கப்புறம் இங்கே தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம் திருவணும். சிக்கன் குழம்புக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் போட்டு நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் குக் பண்ணியிருக்கேன். இங்கே சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் இங்கே ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சிக்கனுக்கு மசாலா ரெடியாக இருக்குது. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய லாண்ட்ரி ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்தவங்களை மீட் பண்ணுறேன். பை. ஹலோ எவ்ரிவன், ஐ அம் பேக். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. மந்த்லி ஷாப்பிங் இன்னும் பண்ணலை. ரிலையன்ஸில் அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் போய் இந்த மந்த்துக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்துட்டேன். லிஸ்ட்டு மொபைலில் தான் இருக்குது. அதை பார்த்து நம்ம வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஷாப்பிங் இங்கே இருக்குது வெளியில். அதெல்லாம் தான் இப்போ பண்ண போகிறோம். பை. எதுக்காக புஜு?
ஹலோ அண்ணா என் கூட என் ஒய்ஃப் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு ஆளை கூட்டு வந்தானே பார்த்தீங்களா? அவள் இது கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. புஜு தேடுறிய புஜு ஓவரா இருக்கு. போய் அங்கே போய் நான் சாப்பிட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டே என்ன புஜு? செலக்ட் பண்ண எடுத்து வச்சுட்டு தனியா ஜிப்லாம் இருக்காதான் பாரு. ப்ளூ கலர் வேண்டாம், நம்ம வெளியில அந்த அண்ணா கிட்டே வாங்கி குடிக்கலாம். தெரியல, பிரைஸ் இல்ல. இளநீ ஷாப்பிங் டன். ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பேக். ஸோ நைட்டு டின்னரில் அந்த கடலை மட்டும் சாப்பிட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி என்ன சொல்லலாம், லாஸ்ட் 1 வீக்காக வெளியில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் பாடிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஃபுட்டை மாற்றிட்டுருக்குறேன். எனவே நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ மார்னிங் குக் பண்ணி நாளைக்குள்ளே ஹோல் டேக்கு ஃபுட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நான் ஆஃபீஸ்க்கு கேரி பண்ணுற என்னோடய லேப்டாப் பேக் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. அது எப்படி சொல்லலாம், இந்த ஹேண்டில் அதெல்லாம் போயாச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. இது ஆஃபீஸ் கேரி பண்ணுறதுக்கே கொஞ்சம் வியர்டாக இருந்தது. அந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனுக்கு அது போயாச்சு. இந்த மாதிரி லேப்டாப் பேக்ஸ் வந்து கொஞ்சம் நியூட்ரல் கலர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பார்த்ததில் க்ரீன் அண்ட் க்ரே ஷேடு இருந்தது. க்ரே ஆப்வியஸ்லி ரொம்ப அழுக்கு வெளியில் தெரியும். அந்த க்ரீன் எனக்கு லேப்டாப் பேக்குக்கு வேணுமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனில் பிளாக் அண்ட் ப்ளூ. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1299 rupees. பட் எனக்கு இதில் 50% ஆஃபர் கிடைச்சது. அண்ட் மற்ற பிராண்ட்ஸ்லேயுமே ஆஃபர்ஸ் ரொம்ப இருந்தது. இந்த மாதிரி லேப்டாப் பேக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிறது. டெய்லி இதில் ஹெவியான லேப்டாப் அடாப்டர் அப்படி இப்படின்னு ரொம்ப விஷயங்கள் கேரி பண்ணுவோம். ஸோ சீக்கிரமாக கராப் ஆயிரும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குறது ஒரு 6 மாதம் கழிச்சு கராப் ஆகுதுன்னா இது அதுக்கு முன்னாடி ஆயிரும். நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம இன்கேஸ் எதாவது டேமேஜ் ஆகுதுன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஜிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுனால இதில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையும் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நான் ஆஃப் ஸ்க்ரீன் தான் பண்ண போகிறேன். மேபி இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால எனக்கு வாய்ஸாக இருக்கட்டும், என்னுடைய ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி லேப்டாப் பேக். ஸோ லேப்டாப் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேக்கில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேக்குக்குள்ளவே இந்த இடத்துல சீல் பண்ணி கொடுத்துட்றாங்க. டேட் அண்ட் எந்த லொக்கேஷனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லைக் ரிலையன்ஸ் நாகர்கோவில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது லேப்டாப்ல கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் மெயின் கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பிக்கர் சைஸில் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மற்ற விஷயங்கள் லைக் சார்ஜருக்குள்ளே ஒரு பவுச் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா ஆக்சசரிஸ்க்குள்ளே ஒரு பவுச் வச்சுருப்போம். ஸோ அந்த எல்லாத்தையுமே இதில் நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். மேக்கப் இருக்கும், அது எல்லாத்துக்குமே இங்கே ஒரு சின்ன பவுச்சஸாக வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வெரி சூன் வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸ்பெஷலி வித் திஸ் ஒன். பிகாஸ் நான் ஆஃபீஸ்க்கு அடாப்டர் அண்ட் சார்ஜர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்கப், ஸ்கின் கேர் எல்லாம் எப்படி கேரி பண்ணுறேங்கிறது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட். ஆப்வியஸ்லி ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளே ஃபர்தராக டிவிஷன்ஸ் எதுவும் இல்லை, ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் கேரி பண்ணுறதுனால ஆஃபீஸ் ஐடென்டிட்டி கார்டு, அதுக்கப்புறம் குயிக்காக அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கலாம். அண்ட் சைடில் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக. அண்ட் லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிப்பர் இருக்கும், இடனாக அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் கவர் இருக்குது. ரெய்னி சீசனில் இது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கவருமே அடிஷ்னலாக இதில் இருக்குது. அதை பார்த்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். லைக் இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பேக் ஆஸ் வெல் அஸ் அந்த கவரோட கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் குட் டீல், ரியலி வெரி குட் டீல். ரிலையன்ஸோட ஓன் ப்ராடக்ட். அண்ட் இந்த கீழே உள்ள ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பவுச் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். மழை பெய்யறப்போ இல்லை ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற இடத்துல போகிறோன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் தான் ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி வச்சுருக்கேன் இதே சைஸ்க்கு. எஸ், டன். கீழே இருக்கிறது தெரிய கூட செய்யாது. ஸோ இதுதான் இந்த பேக். இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye bye.